சக்தி ஜோதிட குழு சார்பாக குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதர அனித்ரணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோசதேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையா ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் திரு தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் பேச இருக்கின்றோம். இப்பொழுது கார்த்திகை மாத பலன்களை பற்றி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிற விவரத்தை ஐயா விவரமாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். இப்போ பார்க்க போகிற பலன் அப்படின்றது கார்த்திகை மாதத்தோடைய பலன்களும் கார்த்திகை மாதத்தோட கிரகத்தோடைய நிலவரங்களும் பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் கார்த்திகை 1ஆம் தேதி கிழமை அப்படின்ற பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமை, ஆங்கில தேதி அப்படின்றது 17/11/2022 நவமி திதியிலையும் மக நட்சத்திரத்திலையும் சற்றேறக்குறைய அதிகாலை 3 மணி அளவில் சூரியனானவர் உள் நுழைகிறார். எதுலேருந்து? துலாத்திலேருந்து விருச்சிகத்துக்கு உள் நுழைகிறார். இந்த மாதம் கார்த்திகை மாதம்னு பேர். இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசி முதல் ராசியாகவும் மீன ராசி இறுதி ராசியாகவும் உள்ளபடி கார்த்திகை மாதத்தில் மேஷராசியில் ராகுவும், மிதுனத்தில் அங்காரகன் என்கின்ற செவ்வாயும், துலா ராசியில் கேது பகவானும், விருச்சிக ராசியில் சூரியன் புதன் சுக்கிர பகவானும் மற்றும் 12ஆம் இடமான மீன ராசியில் குரு பகவானும் உள்ள கிரக நிலவரத்தின்படி கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. இதில் இப்போ நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஒவ்வொரு மாதத்துக்கும் உண்டான பலன்களை சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல்சார பலன்கள். அந்த கோல்சார பலன் அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றது. இது ஒரு வழிகாட்டி தானே தவிர இது அந்தந்த ராசிக்கு உண்டான பலன் கிடையாது. பேசிக் நம்பர் 1. ஏன் பலன் கிடையாது அப்படின்னாக்கா, ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தின் அடிப்படையில் தசாபுத்திகள் அடிப்படையில் வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது கைட்லைன்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணணும், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தாக்க அந்த கீழே ஓடுற ஸ்க்ராலில் 3 நம்பர் போகும். அந்த 3 நம்பரில் யார்கிட்டயே கேட்டாலும் கேட்டுக்கிட்டாலும் தெளிவடையலாம். நம்மளுடைய ஹிந்து சம்பிரதாயப்படி ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள் உண்டு. இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்ம கார்த்திகை அப்படின்ற பொறுத்தளவுக்கு தீபம் நிறைந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை. இந்த கார்த்திகை 1ஆம் தேதி தொடங்கிறது அப்படின்றது 17/11/2022. நம்மளுடைய வீடுகளில் எப்பொழுதுமே வாசலில் 2 தீபம் ஏற்றணும். கார்த்திகை மாதம் முழுவதுமே அந்த 30 நாட்களுமே 2 தீபம் ஏற்றணும். இதை தவிர விசேஷ தினங்கள் அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் வர்றது அப்படின்றது பரணி தீபம். பரணி தீபம் எப்போ வருது அப்படின்னாக்க 5/12/2022 திங்கக்கிழமை. அதுக்கு அடுத்தது 6/12/2022 திருக்கார்த்திகை தீபம். இதை தவிர டிசம்பர் 8/12/2022 பாஞ்சரத்ராத்திர தீபம். இந்த கிழமைகளில் கம்பல்சரியாக வீடு ஃபுல்லாகும். ஒத்தைப்படை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றணும். இதை தவிர கார்த்திகை மாதம் தொடங்கிறதுலேருந்து கார்த்திகை மாதம் முடிகிற வரையிலும் வீட்டில் வாசலில் நிலப்படிக்கு பக்கத்தில் 2 தீபம் ஏற்றணும். இது நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்துப்படி உள்ளது. நம்மளோட பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலன் துல்லியமாக சொல்கிறோம். அதை பொறுத்தளவுக்கு தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதாவது புதிய முயற்சிகள், புதிய காரியங்கள் தொடங்கிறத தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள். அந்த சந்திராசிரம தினங்கள் நாங்கள் சொல்லும் பொழுது ஒன்றொன்றையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நாட்களில் சுப முடிவுகள் எடுக்கிறது, சுப காரியங்கள் தொடங்கிறத தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. கும்பராசி, அந்த கும்பராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலையும் 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துலையும் இருக்கிறதும், ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறதும், கேது
9ஆம் இடத்துல இருக்கிறதும், இந்த வருஷ கிரகங்கள் இருக்கிறதெல்லாம் சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. அதனால் எந்த விளைவுகளும் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. வெளிநாடு தொடர்புகள் இருக்கும், வெளிநாடு சம்பந்தமான போக்குவரத்துகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு சம்பந்தமான தொடர்புகளில் நல்ல வருமானங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று போய் இருக்கிற காரணத்தினால், 2ஆம் இடத்துல இருக்கிற குருவினால் தன வருமானங்கள் நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இதெல்லாம் அதாவது மெல்ல செல்லும் கிரகங்கள், அதாவது மெதுவாக செல்லும் கிரகங்கள். குரு ஓராண்டு காலம், ராகு கேது 1.5 ஆண்டு காலம், சனி 2.5 ஆண்டு காலம். இந்த 4 கிரகங்களுமே உங்களுக்கு அதிக நன்மை தரக்கூடிய அளவில் இருக்கிறது. இந்த கடந்த ஒரு ஓராண்டு காலமாகவே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு மிக மிக அதிகம். இப்போது மெதுவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. அப்போது மாச கிரகங்களும் வருட கிரகங்களும் எல்லாமே நன்மையான இடத்துல இருக்கிறாங்க. இப்போது இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அதாவது பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 5-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அது போக இந்த சுக்கிரனும் உங்களுக்கு 10ஆம் இடத்துலயே இருக்கார். அதாவது 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது எல்லாமே மிக மிக சிறப்பான இடத்துல இருக்கிறதுனால எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாததை விட இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். இந்த விவரங்களை பற்றி உள்ளதை தெளிவாகவும் ஆழமாகவும் உங்களுக்கு நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள் தெளிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் 7.5 சனியில் இவங்க இப்போது 2 வருஷமாக இருக்காங்க. அடுத்தது பார்த்தீர்களேயானால் 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும், ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லக்கூடிய இடத்துல 10ஆம் இடத்துல ஒரு 3 கிரகம் இருக்குது. அதுவும் பார்த்தீர்களேயானால் சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்களும் இருக்குது. இதில் இன்னொரு பெரிய விசேஷம், ஐயா சொன்னது மாதிரி பார்த்தீர்களேயானால் ஒரு கோணாதிபதியும் கேந்திராதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். 5-10 பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம். ரெண்டுமே நல்ல ஸ்தானம், துர்ஸ்தானம் எதுவுமே கிடையாது. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன் இவர்களுக்கெல்லாம் திக்பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகிறது. இந்த 10ஆம் இடத்தில் பார்த்தீர்களேயானால் புதன் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் 5-10 பரிவர்த்தனை யோகம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீர்களேயானால் இந்த காலகட்டத்தில், அதாவது கார்த்திகை மாதத்தில் பார்த்தீர்களேயானால் இவர்களுக்கு அவர்கள் செய்யும் தொழிலில் ஒரு புகழ் அந்தஸ்து நிச்சயமாக சேரும். ஏன்னா 10-5 பரிவர்த்தனை இருக்கிறதுனால. இதற்கு மேலே பார்த்தீர்களேயானால் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து அவர்கள் இருக்கிறதுனால 7, 8, 9 இந்த 3க்கு அதிபதியும் 10ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது பார்த்தீர்கள்னா இவருக்கு திடீர் ராஜயோகம் அவருடைய மனைவி மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது மறைந்த இடங்கள், மறைந்த சொத்துக்கள், மறைந்த இந்த மாதிரி, அதாவது ஒரு இடத்துல பள்ளம் நோண்டும் போது அங்கே புதையல் கிடைக்கிறது இல்லையா, இந்த மாதிரி காலகட்டங்கள் இந்த புதையல் கிடைக்கக்கூடிய யோகங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்தில் தான் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்படுத்தும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேனால் 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது மிகப்பெரிய யோகம். ஏன்னா எந்த ஒரு முயற்சியும் இந்த ராகு 3ஆம் இடத்தில், அதாவது துர்ஸ்தானங்களில் தீய கிரகங்கள் இருக்கணும்ன்றது ஜோதிட சாஸ்திரம். அந்த மாதிரி 12ஆம் இடத்துல சனியும் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால எல்லா வகையான முயற்சிகளும் இவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இதை தவிர இந்த குருவினுடைய பார்வை மற்றும் சனியினுடைய பார்வை பற்றி
அதற்கு பிறகு இந்த எந்தெந்த நாட்களில் இவர்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி பெறும் அப்படின்றத பற்றியும் ஐயா ஹரிஹரசர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக அழகாக சொன்னீங்க. இப்போ குருவுடைய பார்வையை பொறுத்தளவுக்கு அவர் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அந்த 5ஆம் பார்வை அப்படின்றது இந்த ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லலாம் 1, ரண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லலாம் 2. இந்த ப்ராப்ளங்கள் அத்தனையும் தீரும். இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு இந்த கும்பராசிக்காரங்க போயிட்டு ஒரு வண்டி வாங்கணுமோ, ஒரு வீடு வாங்கணுமோ, வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கணுமோ, இல்லை அந்த வாடகை வீட்டை விலைக்கு வாங்கணுமோ அப்படின்னு முயற்சி எடுத்தால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, அந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்னாக்கா ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனான குரு சப்பளம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ வாங்கின கடனையும் அடைக்க முடியுமா? அடைய முடியும். இதுவரை திருமணம் தடை தாமதம் பெற்றவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குருவுடைய பார்வையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 8ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானம் அப்படிம்போம். மறைவு ஸ்தானம் அப்படின்ற இடத்த தனக்காரகனான குரு பார்க்கும் பொழுது லாட்ரி, ரேஸு, ட்ரேடிங்கு இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. அடுத்தது சனி பகவான் பார்வை. சனி பகவான் பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு 12இல் இருக்கும் சனி பகவான் விரய சனி பகவான் பார்க்கறது அப்படின்றது இவங்களுடைய 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது சிறப்பு இல்லை. இவங்களை பொறுத்தளவுக்கு உடல்நலம் சரியில்லாதவங்களுக்கு மேலும் உடல்நலம் சரி பண்ணும். ஆனால் குரு அந்த இடத்த பார்த்ததுனால பொருளாதார விரயங்கள் மட்டும் ஏற்படுமே தவிர நபர் விரயம் ஏற்படுறதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாத கட்டம்ன்றது சுமாரான மாத கட்டத்துக்கும் ரொம்ப ஹைக்கு இடையில உள்ளது. அப்போ இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தொடங்குறதோ நல்ல முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது 19/11/2022, 20/11/2022, 21/11/2022 பகல் 11:15 வரையிலும் சுபகாரியங்கள் சுப முயற்சிகள் இதை எடுக்கிறது தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. ஏன் அப்படின்னா இந்த தினங்கள் சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்களில் சுபகாரியங்களை தொடங்கிறது சரியாக வருமா அப்படின்னா சரியாக வராது. அப்போ அடுத்ததை பொறுத்தளவுக்கு விரயச்சனி நடக்குது. இந்த விரயச்சனிக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம் அப்படின்றத நம்மளோட ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப அருமையாக அற்புதமாக சொல்லியிருக்கிறீங்க ஐயா, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த 7.5 சனி ஒன்று தான் இவங்களுக்கு பெரிய பாதகமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கார்த்திகை மாதம் இருக்குது. இதை நாங்கள் வருஷக்கணக்காக இந்த சனி இந்த இடத்துல உட்கார்ந்ததுலேருந்தே சனி பிரித்தி பண்ணிக்கிறங்க, சனிக்கிழமை கும்பிடுங்க, சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றுங்க, வழிபடுங்க, விநாயகரை வணங்குங்க, ஆஞ்சநேயரை வணங்குங்க அப்படின்னு பல தடவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போவும் இந்த கார்த்திகை மாதத்துக்கும் நாங்கள் இருக்கக்கூடிய இதுலேயே இந்த கிரகத்துக்கு தான் செய்ய சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இருந்த போதிலும் இந்த சனிப்பிருத்தி பண்ணுறதோடு இல்லாமல் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணணும். உங்களுக்கு கஷ்டகாலமாக இருந்தால் கூட தான தர்மங்கள் பண்ணணும். இதுலேயும் 2வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, அது நல்லா தான் இருக்கிறது. முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கும் 3வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கும் தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஆக இந்த எந்த ரவுண்டு நடந்துட்டு இருந்தாலும் தான தர்மம் அப்படிங்கிறது யார் வேணாலும் செய்யலாம். சின்ன உபகாரம் கூட செய்யலாம், அதாவது தொண்டு செய்யலாம். அது கூட நீங்கள் செய்கிறதில் ஒரு உபகாரம் மாதிரியே தான், அது ஒரு தர்மத்துக்கு சமம். அப்போது ஏழை எளியவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும், ஆடை தானம், வஸ்திர தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம். உங்களுடைய வசதிக்கு தகுந்த தான தர்மங்களை பண்ணினீங்கன்னா அது உங்களையும் காத்து உங்களுடைய குடும்ப சந்ததியும் காத்து நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கும். இதை முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த சாஸ்திரத்துலேயும் தான தர்மம் தலை காக்கும்னே சொல்லியிருக்கிறாங்க. அதுகளை நாங்கள் கண்கூடாவே பார்த்துருக்குறோம். அதனால் தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் நீண்ட காலமாக நன்மைகளே பயக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுகளை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். முடவன் கிரகம்னு சொல்லக்கூடிய இவர் இந்த சனி பகவான். அப்போ முடவன்னா நொண்டி நொடம்னு சொல்கிறது, அதாவது அங்கஹீனங்கள் உள்ளவங்க. அந்த அங்கஹீனங்கள் உள்ளவங்களுக்கு நீங்கள் சரியான
உதவிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனாலேயும் உங்களுக்கு நன்மைகள் அடையும். அதனால் அங்ககீனங்கள் உள்ளவங்களுக்கு தான தர்மங்களையும் பண்ணலாம். மற்றபடி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய தென் சிறுவரூர் சம்பத்தையங்கார் அவர்கள் விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லி முடிப்பாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சுபகிருத்து வருஷம், கார்த்திகை மாதம், கும்பராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்கு இந்த 7.5 சனியை தவிர மிச்சப்படி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீர்களேயானால் வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் நல்ல நிலைமையிலேயே இருக்குது. அதாவது சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்களும் 10ஆம் இடத்துல இருக்குது. 10ஆம் இடமும் 5ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகத்தில், புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. இதுவும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதத்தில் வேலைக்காக பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். அதாவது வீடு அதை பெருசாக கட்டணும், இல்லை வீட்டில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், கார் வாங்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு அதுக்கு கடன் வசதி, ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் வசதி நல்லபடியாக அவர்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடும். மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுபகிருத்து வருஷம் கார்த்திகை மாதம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியான காலமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ விரய சனி நடக்கிறதுனால விரயம் நடக்கணும். அதனால் எந்த லோன் வாங்கினீங்கனாலும் உங்களுடைய வீடு, மனை, வாசல் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு செலவு பண்ணிங்களே ஆனால் அதுவும் விரயம்தான். ஆனால் சுப விரயமாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு நம்பிக்கை தெரிவிக்குது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.